ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒன் ஷாட்டில் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. மார்னிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹரிபரியாக ரெடி ஆகிட்டு வெளியில் வரீங்க. போச்சு, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி லேட்டாக போகிறேன்னா, அதுவும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேவும் கிடையாது. ஆல்ரெடி 1 வீக் லீவ் போட்டுட்டு தான் போகிறேன்னே நான். இப்போ லேட்டாக வேறு போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் குடுகுன்னு ஓடும்போது உங்கள் ஆப்போசிட் ஃப்ளாட்லேருந்து ஒரு பர்சன் வெளியில் வந்து 2 பேரும் அட் அ டைம் அடிச்சுக்கிறீங்க. அப்பா, ஓ சாரி, தெரியாமல் பட்டுருச்சு அக்கான்னு என்னை பின்னாடி வச்சு நடக்கிறியா? நீ பார்த்து வர மாட்டேன். நானே காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு ஹரிபரியாக ஓடிட்டுருக்கேன். நீ என்னடா அப்படியே வந்து இடிக்கிறேன். அதான் சாரி கேட்டேனே, அப்புறம் எதுக்கு இப்படி கத்துறீங்க? நானும் பார்க்காம வந்தேன், நீங்களும் பார்க்காம தான் வந்தீங்க. என்ன ஏன் மலையம் பள்ளியை போடுற? நாளை பார்த்து தான் வந்தேன், நீ தான் கவனிக்காமல் வந்துட்ட. அப்படியே வந்து இடிக்கிற. ஹலோ, நீங்கள் பேசுகிறது பார்த்தா நான் ஏதோ இன்டென்ஷன்லாம் பண்ண மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு ஒன்றும் உங்களை இடிக்கணும்னு இன்டென்ஷன்லாம் கிடையாது. ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு, அதை சாரியும் கேட்டுட்டேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க. பேசுகிறாங்கப்பா உங்ககிட்ட தேவையில்லாமல், எனக்கு ஆசைப்பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே லிஃப்ட் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஸோ அவருமே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீயும் இங்கே தான் வரணுமா? ஸோ லிஃப்ட்டு ஓப்பன் ஆச்சு, 2 பேருமே உள்ளே வந்து நிற்கிறீங்க. ஸோ 2 பேரும் அட் அ டைமில் கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. 2 பேரோட ஹேண்ட்ஸும் டச் ஆகுது. டக்குன்னு அந்த பையன் ஹேண்ட்ஸ் எடுத்துடுறான். சரி, நீங்களே ஓகே. ஸோ நீங்கள் அவரையே பார்த்துட்டே வரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னோடய ஆப்போசிட் ஃப்ளாட்டில் தானே இருக்கீங்க. இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, இவ்வளோ நாள் உங்களை பார்க்கலையே, அதான். எப்போ வந்தீங்க? நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஏன் இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க? பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கீங்க. இப்போ தான் சொன்னேன், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அதான் என்ன ஊராக பேசுகிறீங்க? ஏதோ அந்த பக்கத்து வீட்டு பையன் சோட்டு சொன்னானேன்னு தான் அவங்கள பார்த்தேன். என்ன பார்த்தியா? எப்போ? எல்லாம் அவன் சொன்னான். ஆப்போசிட் ஃப்ளாட்டில் ஒரு அழகான அண்ணா வந்திருக்காங்க, அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். சரி, யாரா அந்த க்யூட் பாய், அவனை பார்த்தே ஆகணும்னு உங்கள் டோர் லைட்டாக ஓப்பனில் இருக்கும் போது எட்டி பார்த்துட்டு ஓடிடுவேன். ஆனால் உங்களை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன, எங்கள் டோர் ஓப்பனில் இருக்கும்போது எட்டி பார்த்தியா? மேனஸ் இல்லை உனக்கு? இப்படி யாருன்னே தெரியாது உங்கள் வீட்டில் எட்டி பார்த்துட்டு ஓடிடுவியா? இதுதான் உனக்கு கற்றுக் கொடுத்தாங்களா அவங்க வீட்டில்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்றும் இந்த மாதிரி திருடியெல்லாம் கிடையாது. ஏதோ சோட்டு சொன்னானே நீங்கள் பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருந்தீங்கன்னு, அதான் எட்டி பார்த்தேன். மற்றபடி நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீரோ அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. முதல்ல சோட்டு ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டணும். ஹலோ, என்ன? நத்திங். மை காட், இந்த லிஃப்டியா இன்றைக்கி இவ்வளோ ஸ்லோவாக போகுது. இவகிட்ட இப்படி நின்று பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன எவ்வளோ திமிராக பேசுகிறான்? சரியான ஹெட் வெயிட்டாக இருப்பான் போல், அரகண்ட். அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கும்போது லிஃப்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், அவரை தள்ளி விட்டுட்டு, தள்ளுங்க நான் போகிறேன் ஃபஸ்ட்டு. மை காட், இந்த பொண்ணு கொஞ்சம் கூட மேனஸே தெரியல, அப்படியே தள்ளி விட்டுட்டு போகுது. அப்படின்னு நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டு ஒன்று வெளியில் ஓடி வந்துடுறீங்க. ஸோ அப்படியே காலேஜ்க்கு வந்துட்டீங்க. அங்கே ரம்மி, வந்துட்டீங்க. ஏன்டி 1 வீக்காக வரல? நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, வா பரவாயில்ல பார்த்துக்கலான்னு. அடே ரம்மி, நீ வேற ஏண்டி? நான் தான் சொன்னல, என் ஆஃபீஸில் அந்த சுற்றுத்தால் என் லீவே தரமாட்டான்னு. அவன் பெர்மிஷனும் தரமாட்டான்டி. நான் தான் கெஞ்சி கேட்டு அட்லீஸ்ட் 1 டே ஆச்சும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். உனக்காகன்னு தான் நான் இந்த பிஜிக்கு அப்ளை பண்ணேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்ருப்பேன். எனக்கு என்ன படிக்கணும் தலையெழுத்தா? அடிப்பாவி, படித்தா ஒரு நல்லதுக்கு தானடி, அதுக்கு தானே நான் இந்த பிஜிக்கு அப்ளை பண்ண சொன்னேன். ரொம்ப தான் பண்ணுற. சரி, அதை விட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் யார்? மேக்ஸு. ஐயோ, ஆல்ரெடி லேட் வேறு ஆகிடுச்சு. எனக்காக வெயிட் பண்ணி உனக்கும் லேட். இப்போ 2 பேரும் போனால் திட்டுவாங்கல்ல? கண்டிப்பாக திட்டுவாங்க. அப்போது கட்டடிச்சிடலாமா? சரி, ஓகே, ரெடியாக இருக்க போல். இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் எங்கேயோ உட்காந்துட்டு அப்படியே காலேஜை சுற்றி பார்த்துட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பீரியட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரிடி இப்போ போகலாம் அப்படின்னு ரெமியை கூட்டிகிட்டு காலேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. அப்போ ரெமிக்கு ஒரு கால் வருது. இரு வாயின் நேனா கால் பண்ணுறான்.
என்னவா அவளுக்கு அதை கேட்டுட்டு சொல்கிறேன் என்னென்னு அப்படின்னு அவன் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு ரெமி எங்கடி இருக்கீங்க 2 பேரும்? நேனா கிளாஸை கட் அடிச்சிட்டோம் நாங்கள். அட்டிப்பாவி, இன்னைக்கு மேக்ஸிமம் பீரியட் இல்லை, ஜேஎம் சார் வந்திருக்காரு. என்ன ஜேஎம் சாரா? அவர் ஏண்டி வந்தார்? அந்த மேக்ஸிமம் தானே வரணும். இல்லை அது இன்றைக்கி வரலையாம், அதனால் ஜேஎம் சாரே வந்துட்டார். போச்சு போ அப்படின்னு டக்குனு ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு தண்ணி எழுதிட்டு போகிறா. அடிப்பாவை எங்கடி போகிறோம்? நீ தானே சொன்ன மேக்ஸ் பீரியட்னு. ஐயோ, நான் ஃபர்ஸ்ட் பீரியடே மேக்ஸ் பீரியடெல்லாம் உட்கார மாட்டேன், நான் வரலடி. இன்றைக்கி மேக்ஸிமம் வரலையா, அதுக்கு பதிலாக வேற ஒரு சார் வந்திருக்காருடி, அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார், நீ வா நம்ம போகலாம். என்ன சாரா? யார் அது? அது ஒரு சார், நீ வா நம்ம போகலாம், அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார், நீ வந்தால் ஃப்ளாட் ஆகிடுவேன், நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ நீங்களும் ஓடுறீங்க. இப்படி ஓடிட்டே இருக்கும்பொழுது உங்கள் நோட்டு கீழே விழுந்துடுது. அடி பாவி, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இப்படி அடி ஓடுவேன். வாயின் நான் கிளாஸில் இருக்கேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவள் உள்ளே போய்ட்டு உட்காந்துடுறா. அப்போது கிளாஸில் சார் இல்லை. ஸோ நீங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வரும்பொழுது கரெக்டாக உள்ளே சார் இருக்கார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸோ இங்கே சார் அப்படியே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அப்போது சார் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்களா, ஒரு கேர்ள் லாங் ஆப்சண்ட் எடுத்துகிட்டு இருந்தான்னு, அவள் வந்துட்டா. ஷீ இஸ் வயன். ஸோ அப்படியே அந்த ப்ரொஃபஸர் அவங்கள பார்க்குறாரு. அப்போ நீங்கள், யாரா இவர் எவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ யா வயன். என் பேர் எப்படி அவருக்கு தெரியும்? ஐயோ, உன்னை தான் கேட்குறேன், நீ வயன் தானே? எஸ் சார். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே ரைட்? யா. ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா? என்ன போய் சொல்கிறது சார், அது வர வழியில். நோ டோன்ட் டெல் மீ எனி சில்லி ரீசன்ஸ். நோ சார், நான் வர வழியில் ஒரு பையன் கீழே விழுந்துட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். வாட், கீழே விழுந்துட்டானா? யா சார், என்னோடய ஆப்போசிட் ஃப்ளாட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் கீழே விழுந்துட்டான். ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்தேன், அதனால எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஓ, ஆல் ரைட், கமெண்ட். நெக்ஸ்ட் டைம் இப்படி ரீசன் சொல்லக்கூடாது அண்ட் லேட்டாக வரக்கூடாது, ஓகே? யா ஷோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ரெமி மண்டையிலே கொட்டிட்டு என்னை விட்டு வந்துட்டல்ல, அப்படி தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு வர. அடி பாவி, ஏண்டி அடிச்ச? வேணா என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வர. நான் வரும்போது சார் இல்லடி, நீ மட்டும் தப்பிச்சிட்டு உள்ளே வந்துட்டல. ஆமாம். ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் மண்டையில் யாரோ பின்னாடி இருந்து கொட்டுறாங்க. அப்பா, யார் அது? எவ்வளோ தைரியம் தான் போய் சொல்லிட்டு உள்ள வருவேன். நீயா? இங்கே என்ன பண்ணுற நீ? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எதுக்கு போய் சொன்ன? நான் என்ன போய் சொன்னேன்? நீ தூங்கி ஏஞ்சி லேட்டாக வந்துட்டு நான் கீழே விழுந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு வர, ஏண்டி போய் சொன்ன? அது நான் ஒன்றும் சொல்லலையே. நீ என்ன தானே சொன்ன, நான் தானே உன்னோட ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருக்கேன், அப்போது நீ என்ன மீன் பண்ணி தானே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு இப்போயே போய் சார்கிட்ட சொல்கிறேன். போட்டுன்னு வச்சுக்கோ, உட்காடுறான். என்ன வர சொல்கிறேன்? என்னமோ லேட் ஆச்சு, நீயும் லேட்டாக தானே வந்த? நான் லேட்டாக தான் வந்தேன், ஆனால் சார் வரத்துக்கு முன்னாடி நான் உள்ளே வந்துட்டேன். அவனை மாதிரி நான் ஒன்றும் போய் சொல்லிட்டு வரல. இப்போ என்ன சார்கிட்ட சொல்ல போறியா? இப்போ சொல்லிக்கப்போ, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, சொல்ல தானே போகிறேன், இரு அப்படின்னு அவன் ஏஞ்சிக்கிறான். உட்கார், என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற? என்னமோ லேட் ஆகிடுச்சு, அதனால அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு நான் தான் கிடச்சேன்னா? சார்கிட்ட போய் சொல்கிற, வந்த ஃபர்ஸ்ட் டேவே லேட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு பொய். என்னடா பிரச்சனை உனக்கு? வயன், கீப் குவைட். எதுக்கு அங்கே பேசிக்கிட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் டேவே வந்தது லேட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டே இருக்க? சாரி சார், தெரியாமல். கீப் குவைட் அண்ட் சிட் டவுன். சாரி சார் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. ஸோ பின்னாடி திரும்பி அவனை பார்த்துட்டு, ஒன்றால தான் அவர்கிட்ட நான் திட்டி வாங்கிட்டேன், நல்லா வாங்க, உனக்கு தேவை தான். வயன், யாரடி அவன் பின்னாடி வந்த ஃபர்ஸ்ட் டேவே ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டலாம். நீ வேறு ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி, என் ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இவன் இருக்காண்டி, அந்த சோட்டு பையன் தாண்டி சொன்னான், ஒரு அழகான பையன் ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருக்கான், நீ அவனை பார்த்தியா அப்படின்னு. நான் வேறு அவன் சொன்னானே எட்டி வேறு பார்த்து தொலைச்சிட்டேன், அதுவும் பார்த்ததும் இல்லாமல் இவங்கிட்ட அதை சொல்லி தொலைச்சிட்டேன். அதை பிடிச்சிக்கிட்டாண்டி இவன் அவ்வளோ அழகாலாம் இல்லைல்ல. நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்கிற பதில் என்னடி? அவனை எப்படி தெரியும் உனக்கு? ஏம்மா தாயே, காலையில் லிஃப்ட்டில் பார்த்தேன் அவனை, அப்போ பேசினேன், அவ்வளோதான். ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவன் இப்போ எனக்கு எனிமே ஆகிட்டான். சரி, என்ன வேணால் இருந்துட்டு போ, எனக்கு இன்ட்ரோ கொடு. பைத்தியமாடி நீ,
நானே அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன், இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்குது. அவன் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஒட்டு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்குறான். அப்போது நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி கிட்ட வந்து உட்காந்துட்ருக்க? என்னை பற்றி தானே பேசுகிறேன். ஆமாம், இவரை பற்றி உலக அழகு, இவரை பற்றி பேசுகிறாங்க. வா. ஏய், என்னை பற்றி தான் பேசினேன். உன் ஃப்ரெண்டு தான் நான் இன்ட்ரோ கொடுக்க சொன்னால. ஹாய், ஐ எம் கிம் டயோங். யூ கேன் கால் மீ டே. Hey, hi, I'm Remy. Happy to meet you. Shall we be friends? Oh, yeah, sure. அப்படின்னு அவன் ரெமியோட ஆன்சர் பிடிச்சி நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துக்கிட்டே இருக்கு. இவன் போய் டேயோங்க சொல்லவே இல்லை. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லும்? ஐயா எவ்வளோ திமிரு பாரு இவனுக்கு. உனக்கு இருக்குடா, நீ வெளியில் வா, அவனை வச்சுக்கிறேன். நீலாம் எனக்கு வேணாம், எனக்கு ரெமி போதும். ஐயோ வயன், எனக்கு ஒரு ஷையாக இருக்குடி. ஏன் ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறான்டி. க்யூட்டாக பேசுகிறானா? எனக்கு அவன் பேசுறது இரிட்டேட் ஆகுதுடி. அங்கே ப்ரொஃபஸர் இருந்துட்டு, வயன் ஷட் யுவர் மவுத், வயன் ஷட் யுவர் மவுத் ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ் மை கிளாஸ். சாரி சார். டி பாவீங்களா நீங்கள் 2 பேரும்? அவர் முன்னாடி ஏன்டி என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? வயன், உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் டேவே அப்படி என்ன உனக்கு கதை? சாரி சார், தெரியாமல். நீ தெரிஞ்சுதான் பேசிகிட்ருக்க. என்னை டென்ஷன் படுத்திகிட்ருக்காத. என் கிளாஸில் பேசணுன்னா யூ கேன் லீவ் நவ். வெளியில் போயிட்டு உனக்கு என்ன பேசணுமோ, எவ்வளோ பேசணுமோ, யார் கூட பேசணுமோ, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கோ. ஆனால் என் கிளாஸில் உட்காந்துட்டு என் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாத. சாரி சார். சிட் டவுன். இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணாத. ஓகே சார். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு அதை எழுந்துட்டு நல்லா வாங்கினியா அவனுக்கு தேவை தான். வாய மூடு ரெமி, உன் ஃப்ரெண்டை வாய மூடிட்டு இருக்க சொல்லு. ஹே, அவன் என்னடி பண்ணா? நீ மூடு, 2 பேரும் சைலண்ட்டாக இருங்க. ஸோ அப்படியே நீங்களும் சைலண்ட்டாக வாயை கப் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறீங்க. சார் அப்படியே லெசன் எடுக்கிறத அவரே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். நம்மளை விட கண்டிப்பாக பெரியவராக தான் இருப்பார். ஒருவேளை மேரிடா? மேரிட் மாதிரி தெரியல. யாராவது டேட் பண்ணுறாரா? கண்டிப்பாக ப்ரொஃபஸர்னால் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. படிப்புலேயே கான்சன்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஐயோ வயன், இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடச்சானா எல்லாருமே வயிற்றுச்சல சாவாளுங்களே. அதுதான் எனக்கு வேணும். அப்படின்னு உங்கள் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஐஸ் எவ்வளோ ப்ளூ கலரில் ஓஷன் மாதிரி இருக்குது. என்னை விட்டால் அவர் ஹை ஸ்கூலில் நான் அப்படியே குதிச்சு நீச்சல் அடிப்பேன். அப்படி இருக்குது. அவரோட லிப்ஸே அவ்வளோ பிங்காக இருக்குது. ஒரு மாதிரி செர்ரி மாதிரி இருக்கே. நான் லிப்ஸ்டிக்கை போட்டால் கூட எனக்கு அப்படி இருக்காது. அவர் போடாமலே அவருக்கு ஏன் அப்படி இருக்குது? ஐயோ ஃபார்மல்ஸில் அப்படியே கொல்றாரே. நான் ஏன் 1 வீக் லீவ் போட்டேன்? நீங்கள் இப்படி வர்ணிச்சிட்டே இருக்கும்போது அங்கே அவரோட ஸ்லீவ்ஸை அப்படி சரி பண்ணிகிட்ருக்காரு. அதே பார்த்துட்டு நீங்கள் ஐயோ என்ன ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இந்த மாதிரி கண்குள்ள காய்ச்சலாம் நான் ஏன் மிஸ் பண்ணிட்டேன்? அந்த மேனேஜர் கையில் காலியாவது விழுந்து பெர்மிஷன் கேட்டாவது வந்திருக்கணுமே. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் வா, நீ போடி அப்படின்னு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ கிளாஸும் முடிஞ்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம், தேங்க்யூ அப்படின்னு போகும்பொழுது உங்களை பார்த்துட்டு வயன், என்ன சார் என்னையும் கூப்பிட்டீங்க? ஹே ரமி, என் பேர் தானே வயன். மென்டலா நீ? வயன் ஒன்றை தான் கூப்பிட்றேன், இங்கே வா, கம் ஹியர். ஓகே சார். என் பேர் தானே வயன், என்ன தானே கூப்பிட்றாரு? இல்லைனா கிளாஸில் வேறு யாராவது இருக்காங்களா? என் மென்டல் நீ தான். அப்படி பின்னாடி இருந்துகிட்டே சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட கேட்கல. இங்கே சார் இருந்துட்டு வயன் கம் ஃபாஸ்ட், இட்ஸ் கெட்டிங் லேட். ஓகே ஓகே சார், கம்மிங் அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி வரீங்க. ஸோ சோரம் கிளாஸை விட்டு வெளியில் வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அவர் பின்னாடியே வரீங்க. கொஞ்சம் தூரம் கிளாஸை விட்டு தள்ளி வந்ததும் சார் எது கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களே பார்க்குறாரு. சார் வாட் ஹேப்பன்? இல்லை, இஸ் தேர் எனிதிங் ராங் வித் யூ? வாட்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நத்திங் ராங் வித் மீ. அப்போ கிளாஸில் எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருந்தேன்? அது நான் நோட் பண்ணேன். நான் கிளாஸ் டீச் பண்ணிகிட்ருக்கும்போது நீ அதை கவனிக்கலை, கரெக்டு தானே? கரெக்ட். எதுக்கு புரியலையா நான் சொல்கிறது? ஓகே, இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே ரைட்? அதனால் என்னோடய டீச்சிங் ஸ்கில்ஸ் உனக்கு கொஞ்சம்
டிஃபிகல்ட்டாக தோணலாம். அதனால கூட நீ என்னை அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். இட்ஸ் ஓகே. உனக்கு ஏதாவது புரியலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே? ஓகே சார். பட் நான் அந்த ரீசனுக்காக நான் உங்களை பார்க்கலையே. தென் வாட்? சம்திங் எல்ஸ்? யா. ஓகே, டெல் மீ. இட்ஸ் கெட்டிங் லேட். யாரையாச்சும் டேட் பண்ணுறீங்களா? வாட் த ஹெல்? இதான் உனக்கு டவுட்டா? யா இட்ஸ் அ பிக் டவுட் ஃபார் மீ. கொஞ்சம் கிளியர் பண்ணுறீங்களா? யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? கொட் யுவர் கிளாஸ். சார் ப்ளீஸ் சொல்லுங்கள். அது தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போகிற? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஒயன் கொட் யுவர் கிளாஸ். ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? படித்த பொண்ணு தானே நீ. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பொண்ணாக தான் இருக்க பார்க்குறதுக்கு. நீயே இப்படி பேசலாமா? சாரி சார், பட் நீங்கள் தானே டவுட் ஏதாவது. ஸ்டாப் இட் ஒயின். டவுட்டு நான் மீன் பண்ணது கரிக்குலம் பேஸ்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கேட்க சொன்னேன். இந்த மாதிரி பர்சனல் விஷயத்த நான் கேட்க சொல்லலை. சாரி சார், பட் கரிக்குலமில் எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லையே. எனக்கு இதில் தான் டவுட் இருக்குது. கிளாஸ்க்கு போவாயன். நோ, எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்ன ஆன்சர்? என்ன கிடச்சிது உனக்கு? நீங்கள் சிங்கிள்னு. பையன்? ஆமாம். யாராவது ஒரு பொண்ணு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் இல்லாததால தானே இந்த மாதிரி என்ன வார்ன் பண்ணுறீங்க. ஸோ ஐ கெஸ்ட் இட். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு. நீங்கள் சிங்கிள் தானே? பார்த்துக்கலாம். என்ன பார்த்துப்ப நீ? நான்சென்ஸ் மாதிரி பேசிச்சிக்காது. பார்த்துக்கலாம் சார். சார் சாரி, உங்கள் நேம் நான் கேட்க மறந்துட்டேன். நேம் என்ன? என் பேர் தெரியாமலே உனக்கு என் மேலே க்ரஷ் வந்துருச்சா? சாரி, நான் க்ரஷ்ன்னு மீன் பண்ணலே. தென் அப்போது அது ஒயன், இங்கே எதுக்கு வந்த? நீ படிக்க தானே வந்த. அதை மட்டும் பண்ணு. தேவையில்லாமல் நான்சென்ஸ் பிஹேவியர் பண்ணிகிட்ருக்காத. கிளம்பு முதல்ல இங்கேருந்து. ஓகே சார். நான் ஈவினிங் பேசுகிறேன். வாட்? நான் ஈவினிங் பேசுகிறேன். இப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே நீங்கள் ஓடிடுறீங்க. யார் இவ? என்ன இப்படி பேசிகிட்ருக்கா? கொஞ்சம் கூட மனசு தெரியாமல். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ், ப்ரோ என்ன டென்ஷனாக இருக்கா? ஏய் வாடா. டேய் என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பிரேக் இல்லை, அதான் வெளில ஊர் சுற்றலான்னு. ரொம்ப சுற்றாத, கிளாஸ்க்கு போகலுங்க. ஆமாம், இன்றைக்கி லேட்டாக வந்தல்ல? பார்த்தேன் நானும். நீ எத்தனை மணி கிளாஸ்க்குள்ளே வந்தேன்னு. என்ன உன்னை சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டு தானே நான் காலேஜுக்கு வந்தேன். நீ எதுக்கு லேட்டாக வந்த? நான் போனதுக்கப்புறம் மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். கரெக்டாக? டே ஜிமினா, போதும்டா, ஓரா சீனு போடாத. வீட்டில் தான் நீ அண்ணன், இங்கே எனக்கு சாரு தான். அதுக்குன்னு ஓரால சீனு போடக்கூடாது. ஓகே தம்பி? அண்ணனாக இருந்தாலும் இதெல்லாம் கேட்கணுன்னா இல்லை, சாராக இருந்தாலும் கேட்கலாம். காலைல சீக்கிரமாக எழுந்தாதான் நல்லது, புரியுதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போய் வேறு கிளாஸ்க்கு லெசன் எடு, எனக்கு எடுக்காத அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாரு. சையா டேவும் ஜிமினும் பிரதர்ஸ். ஸோ அப்படியே ஆஃப்டர்நூன் போல் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிடுறீங்க. ஸோ மார்னிங் காலேஜ் ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ் போயிடுவீங்க நீங்கள். தென் அப்படியே ஈவினிங் போல் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க. ஸோ கரெக்டாக கீழே உங்களுக்காக சோட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அக்கா வந்துட்டியா? வா 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 வா. சொட்டு வாடா. ஒரே ஒரு பேக் மட்டும் தூக்கிக்கூடா. இதுக்கு தாங்க நான் உனக்காக கீழே வெயிட்டே பண்ணுறதில்ல. ஏதாவது ஒரு பேக்கை தூக்கிட்டு வர சொல்லுவேன். செல்லம் எனக்காக உன்னை விட வேறு யார் பண்ணுவேன் இதெல்லாம்? பண்ணுறேன் இரு அப்படின்னு அவனுமே ஒரு குட்டி பேக்கை தூக்கிட்டு வரான். 2 பேரும் பேசிகிட்டே வரீங்க. டேய், உன்னை நம்பி தான் நான் அந்த வீட்டில் எட்டி பார்த்தேன். ஆனால் அந்த பையன் ஒன்றும் நீ சொல்கிற அளவுக்குலாம் இல்லைடா. ஹீரோ மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இருக்கான், ஆனால் அவனுக்கு ரொம்ப வாய். அக்கா என்ன சொல்கிற நீ? நல்லா தான் இருந்தான் பார்க்குறதுக்கு. இருக்கான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலே. ஆனால் அவனுக்கு ரொம்ப வாய் இருக்குடா. அப்படியா? என்கிட்ட ஒன்று அந்த அண்ணா அப்படி பேசலையே. நல்லா ஜாலியாக தானே பேசினாரு. ஒரு மாதிரி சாஃப்டாக அந்த மாதிரி தான் பேசினாரு. அவன் என்னன்னு தெரியல, என்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுறான்டா அவன். அவனை பார்த்தாவே எனக்கு கோவம் வருது அப்படின்னு டேவை திட்டிக்கிட்டே வாரீங்க. ஒரு டேர்னிங் பாயிண்டில் அங்கே நின்றுட்டுருக்காரு டே. இவனா எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ?
சோட்டு, உனக்காக நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன்டா, புது ஃப்ளேவரு. நம்ம சீக்கிரமாக உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம். சரிக்கா. நீ என்னமோ பேசிகிட்டு இருந்தல்ல அந்த அண்ணா பற்றி. நான் அந்த அண்ணா கிட்ட சொல்லி வைக்கிறேன், என் அக்கா கிட்ட அப்படிலாம் பேசாதுன்னு. டீ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. யார் இந்த அண்ணா? நான் யாரை பற்றி பேசினேன்? நீ தானக்கா இப்போ பேசின வாய் அதிகம்னு. சும்மா இருடா. எனக்கு தெரிஞ்சு நீ வேறு ஏதோ ஒரு அண்ணாவை பார்த்துட்ட போல. அப்பட்டே உங்களே முறைச்சி பார்த்துக்கிட்டே கிட்டே வராரு. இவருக்கு இப்போ கிட்டே வரான், கண்டிப்பாக கேட்டிருப்பான். காலையில் மண்ணில் கொட்டினதே இன்னும் வலிக்குது, இப்போ வந்து இன்னொரு வாட்டி கொட்டிடானா? என்ன அப்படி பார்த்துட்டே வர? ஒன்றும் இல்லை, யாரை பற்றியோ பேசிட்டு வந்த மாதிரி இருக்கே. யாரை பற்றி பேசினேன்? யாரும் இல்லையே. ஓ அப்படியா? இல்லை, என்னை பற்றி தான் பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, உன்னை பற்றி பேசுவாங்க. சூட்டு நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு குடுகுன்னு உள்ளே ஓடிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. எப்பா, இவனை தாண்டி உள்ளே வரத்துக்குள்ளே எப்படி இருக்கு? யாருக்கா அது? யாரா? உனக்கு அவன் யாருன்னு தெரியாது? நீ தானடா சொன்ன ஆப்போசிட்டில் இவங்க தான் இருக்காங்கன்னு. அக்கா, அது இந்த கிடையாது, வேற ஒரு அண்ணா இருக்காரு. இல்லைடா, இவனும் அந்த வீட்டிலேருந்து தான் வந்தான், நான் பார்த்தனே. அப்படியா? ஒருவேளை 2 பேர் இருக்காங்களோ? ஓ 2 பேரா? அவனாச்சும் எப்படி இருப்பான்? அந்த அண்ணா தாக்கா நல்லா பேசுவார், ஒரு நாளே பேசுவார் அந்த அண்ணா. அழகாகவும் இருப்பார், ஹீரோ மாதிரி. ஓ நீ அவரை தான் சொன்னியா? இவனை தான் சொல்லிட்டியோன்னு நினச்சிட்டு காலைல வேறு இவன்கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன்டா, நீ பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்குன்னு. போச்சு. அப்புறம் நீ இது வரை சொல்லிட்டியா? பின்னாடி லவ்னு வந்துட்டானா என்ன பண்ணுவேன்? லவ் ஆகுது கிவ் ஆகுது, இவெல்லாம் சொன்னாலும் நான் ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. நான் ஆல்ரெடி ஒரு ஆளை பார்த்துட்டேன். யாருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்கூலில் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், பார்க்குறதுக்கு செம்மையாக இருப்பாருடா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அப்புறம் ஆனால் என்ன, அவருக்கு தான் என்ன இன்னும் பிடிக்கல போல். அது எப்படி ஒன்று பிடிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக பிடிக்கும். எப்படியாவது ஓகே சொல்லிடுவார், விட்டுரு. ஆனால் இப்போது அந்த இன்னொரு பையன் இருக்கானே டேயாங்கு, அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா. அவன் என் கிளாஸ் தான்டா, ஒரே காலேஜ் தான் 2 பேரும். என்னை கிளாஸ்லேயும் சும்மா இருக்க விட மாட்டான்டா, தலையில் கொட்டிட்டான் இன்னைக்கு. என்ன ஒன்று அடிச்சிட்டானா? அது எப்படி அவன் ஒன்று அடிக்கலாம்? இல்லை, என்னை அடிச்சிட்டான். இன்றைக்கி அவனை பழி வாங்கே ஆகணும். இப்போ என்ன பண்ணுறோம்? 2 பேரும் ஓடி போய் காலிங் பெல் அடிச்சிட்டு ஓடி வந்துடுறோம். ஓகே? ஓகேக்கா அப்படின்னு 2 பேரும் வெளியில் ஓடிட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு ஓடி வந்துடுறீங்க. அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு ஓடிட்டான். இன்னொரு வாட்டி போகலாம் அப்படியே 2 பேரும் அதே மாதிரி காலிங் பெல் அடிச்சிட்டு ஓடும்போது உங்கள் ஸ்லிப்பரை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டீங்க. ஐயோயோ செருப்புடா, அக்கா வேண்டாம் வா, அது எனக்கு வேணும் அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி வந்து அந்த செருப்பை காலையில் எடுக்கிறீங்க. டக்குன்னு யாரோ உள்ளேருந்து டோர் ஓப்பன் பண்ணி உங்கள் டிஷர்ட்டை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டேன், இவன் மண்டையில் கொட்டி எனக்கு எந்த அளவு வீங்கிடும் போலே அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக மேலே ஏஞ்சிக்கிறீங்க. இது பாரு, நான் வந்து நீ என்னை காலேஜில் கொட்டுனல்ல, அதுக்கு தான் பழி வாங்குறேன். மற்றபடி உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை விட்டுட்டு நான் ஓடிடுறேன். அதுவும் இல்லாமல் நான் உன்னோட வயசில் பெரிய பொண்ணு, இந்த மாதிரி நீ என்னை அடிக்கக்கூடாது. ஏய், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு ஒரு வாய்ஸ். அது கேட்டதும் யாரா அது? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு மேலே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சார் நீங்களா? நீ என்ன இங்கே பண்ணுறன்னு கேட்டேன். உனக்கு எப்படி என் வீடு தெரியும்? என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டியா? இது என்ன புது விளையாட்டு? காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடுற, என்ன குழந்தை நினைப்பா உனக்கு? இது உங்கள் வீடா? தெரியாத மாதிரி கேட்குற. சத்தியமாக தெரியாது. ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிகிட்ருக்க? என்ன பழக்கம் இது? சார் எனக்கு தெரியாது, நானும் இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன், இதோ அந்த ஃப்ளாட்டில். என்ன நீயும் இங்கே தான் இருக்கியா? அதுவும் எனக்கு ஆப்போசிட்டா? அப்போது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இது உங்கள் வீடா? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். உன் வீட்டுக்கு போ. எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நீங்கள் இங்கேயா இருக்கீங்க? இங்கே அவன் தானே இருந்தான். அப்போ பின்னாடி இருந்துட்டு ஏய் எங்கே என்ன பண்ணுற நீ? அதுவும் என் அண்ணா கூட என்ன உனக்கு பேச்சு? அண்ணனா? 2 பேரும் சிப்ளிங்ஸா? வயன் உனக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். உன் வீட்டுக்கு போ. டேய் ஜிமினா, என்ன எங்கள் கதை அவ கூட? டேய் சும்மா இரு.
ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கேடி சிரிப்பு சிரிக்கிறீங்க ஜிம்மினை பார்த்துட்டு. இப்போ எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஏய், எதுக்கு இந்த மாதிரி கேவலமாக சிரிக்கிற அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் டேவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதுக்கப்புறம் நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடலாம். ஐயா, உங்களோட ஃப்ரெண்டா? எனக்கு வேணாப்பா, எனக்கு ரெமியே போதும். ரெமி போதுமா? ரெமி நான் சொன்னாதாப்பா உங்ககிட்ட பேசுவா. புரியுதா? இனி 2 பேரும் காலேஜ்க்கு ஒன்றாவே போகலாம், முடிஞ்சா 3 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு ஜிம்மினை பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மின் வையன் ஒன்று வீட்டுக்கு போக சொன்னேன். போகிறேன் சார். போகிறேன் ஜிம்மின். வாட்? ஜிம்மினா இதுக்கு பேர் வச்சு கூப்பிட்ற? அது காலேஜில் தான் உங்களை சாருன்னு கூப்பிடுவேன், ஆனால் இங்கே நம்ம நைபர்ஸில், ஸோ உங்களை பேர் வச்சு தான் கூப்பிடுவேன். புரியுதா ஜிம்மின்? அப்படின்னு ஒரு ஐயை விங்க் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. டே அண்ணா, என்ன டே கால் அவகிட்ட வம்பு இழுத்தி? அதாவது நான்லாம் ஒன்றும் வம்புக்கு இழுக்கலை, அவள் தான் என்கிட்ட வந்து சண்டை போட்டுருந்தா. அதுவும் இல்லாமல் காலையில் உங்ககிட்ட ஒரு ரீசன் ஒன்று சொன்னாலே, என் பக்கத்து வீட்டு பையன் கீழே விழுந்துட்டான்னு. அந்த பக்கத்து வீட்டு பையன் நான் தான். நான் ஒன்றும் கீழெல்லாம் விழலை, உங்ககிட்ட அவள் காலையே போய் சொல்லி உங்கள் காதில் பூ சுற்றிருக்கா, அது கூட தெரியாமல் நீ இருந்திருக்க. காலை சொன்னதும் பொய்யா? சரியா போச்சு. கிட்டவங்க அவகிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியேறு. அதை நான் தப்பா சொல்லணும், நீ அவகிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியேறு. ஸோ நெக்ஸ்ட் டே போல் ஹரிவையாக ரெடி ஆகிட்டு வெளியில் வரீங்க. பார்த்தா 2 பேரும் கிளம்பிட்டுருக்காங்க. டோர் லாக் ஆகிட்டுருக்கு. ஓடிட்டானுங்களா? நான் தான் வெயிட் பண்ண சொன்னல, எனக்கு இருக்குது அப்படின்னு காலேஜ் போய் பார்க்குறீங்க. பார்த்தா கிளாஸில் ஊருக்கு முன்னாடி ரெமியோடையே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்ததும் தெரியாமல் அவ்வளோ ஒரு கதை 2 பேருக்கும். கண்டுக்கவே இல்லை உங்களை. ஹலோ, நான் இங்கே வந்துட்டேன். வயன் எப்படி வந்த? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிற. அப்படி என்ன அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு பேச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா பேசிகிட்டு இருந்தேன். பேசுவேன் நீ சும்மா. ரெமி, அவகிட்ட நான் உனக்கு பேச்சு, இங்கே வா அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட நேற்று என்ன சொன்னேன்? வெயிட் பண்ண சொன்னல. அதனும் தம்பி ஓடி வந்துட்டீங்க எனக்கு வெயிட் பண்ணாமல். இப்படியும் ஒரு பொண்ணை விட்டுட்டு வருவீங்க? நான் ஏன் உனக்கு வெயிட் பண்ணும்? நான்லாம் ரெமிக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன், உனக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. 2 பேரும் ஒன்றா வந்தீங்களா? ரெமி அவங்க கூட வந்த? ஆமாம் வயன், இன்னைக்கு நானும் டே ஒன்றா தான் வந்தோம். டிப்பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். அது கோஇன்சிடெண்ட்டாக நடந்துச்சுடி. அது எப்படி கோஇன்சிடெண்ட்டாக நடக்கும்? எல்லாம் பேசி வச்சு பிளான் போட்டு தானே வந்தீங்க? ஆமாம், இப்போ என்னதுக்கு? வச்சுக்கிறோம் இருங்க 2 பேரையும். இன்னைக்கு ஜிம்மின் சாரோட பீரியட் எப்போ? இன்றைக்கி அவர் பீரியட்லாம் இல்லை, அவர் இன்னைக்கு வரமாட்டார். என்ன? ஆமாடி, அவருக்கு வீக்லி ஒரு 3 days தான் அவரோட பீரியட் இருக்குது. முன்னாடி இதெல்லாம் சொல்ல மாட்டியா நீ என்கிட்ட? ஏன் சொன்னால் அந்த 3 நாள் மட்டும் காலேஜில் வந்துட்டு போகலாம், அதானே உன் பிளானு? ஆமாம், டெய்லி வந்து நான் என்ன பண்ணுறது? அவர் வரும்போது தான் வருவேன். ஸோ இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஆஃப்டர்நூன் போல் கேன்டீனில் உட்காந்து எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த சைடாக போயிட்டுருக்கு. ஜிம்மினை நீங்கள் பார்த்துட்டு, ஜிம்மின் சார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒன்று ஓடுறீங்க வர முன்னாடி. என்ன? ஜிம்மின் சார் மார்னிங் என்ன எனக்காக வெயிட்டே பண்ணல, நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க. நான் நேற்றே சொன்னேன்ல, நைட் நான் என்ன சொன்னேன்? எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, ஏனை வெட்டிட்டு வந்துட்டீங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வழியில் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா டோர் லாக்கில் இருந்துச்சு. சரி நான் வந்துட்டேன். சரி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஜிம்மன் சார் நேற்று சொன்னனே, ஷட் யுவர் மவுத். எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்காங்க, என்ன கத்தி கத்தி பேசுகிற? என் வாய்ஸே எப்படி தான் பொய்யன். இப்போ என்ன எல்லாருக்கும் தெரியணுமா நீயும் நானும் நெய்பர்ஸ்னு? எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசிகிட்ருக்க? இதை பாரு, அங்கே நடக்கிறது அங்கே பேசணும். ஒன்ஸ் காலேஜ் வந்துட்டேன்னா நீ யாரோ நான் யாரோ தான். அங்கே நடக்கிறது இங்கேருந்து பேசக்கூடாது, புரியுதா? ஜிம்மன் சார் ஏன் இப்படி பேசுகிறீங்க? பொய்யன், எனக்கு சொன்னால் புரியாது. சரி ஓகே நான் பேசலை. கோ டு யுவர் கிளாஸ். ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடி வரீங்க. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு என் பின்னாடியே சுற்றுதுன்னு தெரியல. தென் அப்படியே ஈவினிங் போல் ஜிம்மின் முன்னாடி போயிட்டே இருக்கார் வீட்டுக்கு. நீங்கள் குடுகுன்னு ஓடி போய், ஜிம்மின் பொய்யன் என்ன பிரச்சனை உனக்கு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வெயிட் பண்ணுங்கள்,
நானும் கூட வரேன், ஒன்றா போகலாம். வேண்டாம், நீ தனியாக போ. நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் பின்னாடி தான் வருவேன். என்னதான் வேணும் உனக்கு? அது அவங்க வீட்டில் உங்களுக்கு பொண்ணு பார்க்கலையா, இல்லை பார்த்துட்ருக்காங்களா? வாட் நான்சென்ஸ் மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காத வயன். ஜிமன், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? இந்த பாரு, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நீயும் சின்ன குழந்தை கிடையாது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நான் இப்படி ஒன்று அவாய்ட் பண்ணுறேன்னா அது என்னதுன்னு உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் பின்னாடியே சுற்றிட்டுருக்க? சரி, ஓகே. அப்படி நின்றுக்கிறீங்க. ஜிமின் பாட்டு ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காரு. நீங்கள் வரலன்னு தெரிஞ்சதோ நின்றுட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு. என்ன? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் ஃபாலோ பண்ணல. சரி, ஆஃப்டர்நூன் எங்கே போவேன் டெய்லி? என் காலேஜ் ஃபுல் டே அட்டன் பண்ண மாட்டேன், அதுவும் 1 வீக் லாங் கேப் ஆப்சண்ட். ஏன்? வாட்ஸ் த ரீசன்? அவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டதோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அதுவா, நான் ஆஃபீஸ் போகிறேன். இவ்வளோ ஜாயினஸ் உனக்கு தேவையில்ல. கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் ஆன்சர் பண்ணாவே போதும். இப்படி சிரிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாதது. நான் ஆஃபீஸ் போகிறேன், அதனால தான் என்னால் ரெகுலராக வர முடியல. ஓ, ஆல்ரைட். அப்படின்னு பேசிக்கிட்டு இவர் பாட்டு ரோடை க்ராஸ் பண்ணி போயிடுறாரு. ஸோ நீங்கள் மிடில் ஆஃப் த ரோடில் நின்றுட்டுருக்கீங்க. என்ன, நான் விட்டுட்டு போயிட்டான், நான் எப்படி போவேன்? அங்கே ஜிமின் ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் போயிட்டு நீங்கள் எங்கே காணுன்னு பார்க்குறாரு. எங்கே வயன் கம். ஜிமின், அண்ணா நான் எப்படி வருவேன்? வாட் ஹேப்பன்? வா, கம் ஃபாஸ்ட் வயன். ஜிமின், அப்படின்னு நடு ரோட்டில் வந்து நிற்கிறீங்க. ஸோ வண்டியில் அப்படியே போதும், உங்களுக்கு க்ராஸ் பண்ண தெரியாது. அப்படி நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் ஓடி வந்துட்டு, ஒரு மேட், நடு ரோட்டில் நின்றுட்டு என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? வண்டி வரது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஜிம்மன்ஷி, என்ன கிம்மின்ஷின்னு வா அப்படின்னு உங்கள் ஆன்சர் பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரல வயன். ஏன் உன்னால் க்ராஸ் பண்ண தெரியாதா உனக்கு? எல்லா விஷயத்துலையும் விளையாடக்கூடாது, உனக்கு புரியுதா? ஜிம்மன்ஷி, எனக்கு க்ராஸ் பண்ண தெரியாது. வாட்? எனக்கு பயம், யாராவது என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு தான் க்ராஸ் பண்ண விடுவாங்க. அதுதான் சொல்கிறேன், ஆள் மட்டும் வளர்ந்தால் பார்த்தாது, அறிவும் வளரணும். எல்லாத்தையும் கற்றுக்கணும். நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, பிஜி வந்துட்ட. அதுவும் இல்லாமல் நீ இப்போ ஒர்க்கிங் உமன். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கணும், புரியுதா? சரி. ஸ்டிமினி இப்படி கற்றுனது உங்களுக்கு ஃபேஸே மாறிடுச்சு. ஒயன், ஐம் சாரி, எனக்கு தெரியாது உனக்கு க்ராஸ் பண்ண வராதுன்னு, சரியா? இட்ஸ் ஓகே. நீ ஹர்ட் ஆகிட்ட தானே நான் கற்றுனேன்னு? இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் சொல்கிறேன், இதுதான் நான். எனக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியாது வயன். என்னால் உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது, புரியுதா உனக்கு? நான் இப்படி தான், என்னால் டே மாதிரிலாம் இருக்க முடியாது. நான் கொஞ்சம் அரகண்டாக தான் இருப்பேன். அவனை மாதிரி ஃபன்னியாக என்னால் இருக்க முடியாது. நான் ஒரு ப்ரொஃபஸர், என் இடத்துலேருந்து என்னால் கீழே இறங்கி வர முடியாது. அதுவும் நீ என்னோடய ஸ்டூடெண்ட். அதுவும் இல்லாமல் நீ என்னோடய ஸ்டூடெண்ட். என் ஸ்டூடெண்ட் என்னால் டேட் பண்ண முடியாது வயன். ஐ திங்க் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டானேன்னு. ஜிமன், வாட்? இட்ஸ் ஓகே, ஐ கேன் ஹேண்டில் யூ. நீங்களும் நினச்சா ட்ரை பண்ணலாம். என்ன ட்ரை பண்ணலாம்? டேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக டேட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எப்படி இருந்தாலும் நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மேட் வயன், ஒரு வாட்டி சொன்னால் புரியாது. புரியாது. ஒழுங்கு மரித்த வீட்டுக்கு போய் சேருப்போ. ஸோ இப்படி வீட்டுக்குமே போயிட்டீங்க. நைட் போல் ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஹெட்டேய், உள்ளே இருக்கியா இல்லையா நீ? டேயும் எங்கே இருக்கா? ஆளையே காணும். இருக்கானா இல்லையா? அப்போ இதுக்கு என்ன வர சொன்னா இவன் அப்படின்னு உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை வச்சதும் டக்குன்னு யார் அது அப்படின்னு ஜிமின் உள்ளேருந்து ஓடி வராரு. பார்த்தா வெட்டாக பாதி ஷவர்லேயே ஓடி வந்துட்டார் போல். நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு, நான் எதுவும் பார்க்கல. ஜிமின் கீழே மட்டும் டவல் வச்சு கவர் பண்ணியிருக்காரு. ஏய், என் வீட்டில் எல்லாடி பண்ணுற நீ? இதுக்கு பெர்மிஷன் எல்லாம் உள்ளே வந்த? டேய் தான் என்னை வர சொன்னான். அவன் எங்கள் வீட்டிலே இல்லையே, போய் சொல்லிட்டு வரியா? நான் ஏன் போய் சொல்லணும்?
அவன் தான் என்கிட்ட கேக் வேணும்னு கேட்டான், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். கேக்கா? டயம் கேக்கே சாப்பிட மாட்டான். உடனே ஒரு பொய் ஒன்று சொல்ல வேண்டியது. நான் ஏன் போய் சொல்லணும்? நான்லாம் போய் சொல்ல, டேக் கேட்டு அதனால தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். நீ ஓவராக பேசாத. முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுப்போ. நீ எதுக்கு எனக்கு ஆர்டர் போடுற? இது என் வீடு, நான் அப்படி வேணாலும் இருந்துப்பேன். நீ ஏன்டி என்கிட்ட சொல்கிற? டியா, நான் போக மாட்டேங்க இந்த. அப்போ நானும் இங்கே இருப்பேன். டே வர வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். நீயும் அப்படியே நில்லையே முன்னாடி. நானும் கண்குள்ளா காட்சி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏய் கிளம்பு. முடியாது. அப்படிங்க அப்போ கிளம்ப போகிறோம் இல்லையா அப்படின்னு உங்கள் கை பிடிக்கலான்னு வர்றாரு. டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகிட்டு உங்கள் மேலே அப்படியே விழுந்துடுறாரு. சார் 2 பேரும் சோஃபா மேலே விழுந்துடுறீங்களா? ஐயோ, இவ்வளோ கிட்ட வந்து படுத்துட்ருக்க. ஏய், நான் வேணும்னவா படுத்தேன், நீ தானே என்னை தள்ளி விட்ட. நான் தள்ளி விட்டேண்ணா? நீ தானே ஓடி வந்தேன் என் முன்னாடி. நான் ஒன்றும் ஓடி வரல, கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஐயோ, டவல் அவுந்துடும் போலியே. ஏய் மூட்ரி வாய அப்படின்னு உங்கள் மவுத்தை அப்படியே கப் பண்ணுறாரு ஹேண்ட்ஸ் வச்சு. அப்போது ஃபியூ செகண்ட்ஸ் 2 பேரும் ஐஸியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் பாடியில் இருக்க வாட்டர்லாம் உங்கள் மேலே அப்படியே விழுது. ஒரு மாதிரி ட்ராப்பாக விழுது. ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குது. ஜிம்மின் என்ன பண்ணுற? வாயிலேருந்து கையெடு. இந்த மாதிரி தோணுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் கை எடுக்கவே மாட்டேன். ஜிம்மின் தலை துடைக்கலையா நீ? பாரு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு உங்கள் மவுத்தில் ஹேண்ட்ஸ் வச்சுருப்பார்ல, நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு எடுத்து விட்றீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் லிப்பை ஜூமில் பார்த்ததும் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட க்ளோஸராக வராரு. ஸோ நீங்களுமே எப்படி அவரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு க்ளோஸராக வந்து அவரோட தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் லிப்பை அப்படியே வைப் பண்ணுறாரு. ஸோ உங்கள் லிப் மேலே வாட்டர் இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே வைப் பண்ணி விட்டுறாரு. ஜிம்மின் என்ன பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸராக வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு டவலாக வந்துடுதான். சன்னா அதை பிடிச்சிக்கிட்டு தள்ளு அப்படின்னு எந்திரிக்கிறாரு. என்னாச்சு? போடி அந்த பக்கம் திரும்ப. முதல்ல நான் என்ன பண்ணேன்? திரும்புன்னு சொன்னேன். சரி அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஸோ டவல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு வந்த முதல்ல நீங்கள்? வேணுன்ட்டே தானே பண்ணேன். நான் என்ன பண்ணேன்? நீ தானே இப்போ கிட்டக்கு வந்த அப்படின்னு நீங்கள் கிட்ட போயிட்டு ஜிம்மின் என்ன பண்ணாரோ அதை பண்ணி காட்டுறீங்க. ஏய் கிட்ட வராத, தள்ளு, பின்னாடி போ. நீ என் கிட்ட இப்படி தானே வந்த? நான் அப்போது சைலண்ட்டாக தானே இருந்தேன். இதை பார். ஏய் போடி பின்னாடி. போக மாட்டேனே அப்படின்னு கிட்ட போயிட்டு உங்கள் தம் ஃபிங்கரை ஜிம்மினோட லிப்பில் வச்சு ரப் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? இது பாரு, இதெல்லாம் வேண்டாம். நான் பண்ணதுக்கு பேர் வேறு, நீ பண்ணதுக்கு பேர் வேறு. நீ வேறு மாதிரி பண்ணுற. நீயும் இது தான் எனக்கு பண்ணு அப்படின்னு கிட்ட போயிட்டு ஜிம்மினோட லிப்ஸில் உங்கள் லிப்பை அப்படியே டச் பண்ணுறீங்க. மூவ் பேக், ஐ செட் மூவ் பேக் அப்படின்னு உங்கள் லிப்பை வச்சு எடுக்கிறீங்க. ஓகே இதுதான் லாஸ்ட் அப்படின்னு ஜிம்மினோட சின்ன பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜிம்மினோட லிப்பில் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படின்னு பச்சனை கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு உள்ள டே வராரு. டேய் ஐயோ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? அவங்களா? ஒயன் ஐயோ டே வந்துட்டான். வீட்டுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் ஜிம்மினை தலை விட்டுட்டு குடுகுன்னு ஓடுறீங்க வெளியில். நில்றி அவளை புடி. ஓடிட்டா. டேய் ஜிம்மினா என்னடா பண்ணிகிட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே போயிருந்த நீ முதல்ல? கதவு திறந்து போட்டுட்டு நீ பாடு போயிட்டல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான், கீழே வர சொன்னான், அதான் போனேன். அதை விடு, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அவ கூட? எப்போதுலேருந்து ஓடுது? எத்தனை நாளாக ஓடுது? டே நான் ஒன்றும் பண்ணலை, அவள் தான். அவள் பண்ணா என்ன, நீ பண்ணா என்ன? உனக்கு வந்துச்சுல்ல, நல்லா கிசச்சியா? டேய் சின்ன பையன் மாதிரி பேசு, ஓவராக பேசாத அப்படின்னு ஜிம்மின் மேலே போய்ட்டு உள்ளே போயிட்டாரு. நீ நடத்துப்பா தம்பி, நீ நடத்து. ஆள் இல்லாத வீட்டில் ஒரே ரொமான்ஸு. அம்மா கிட்டே சொல்கிறேன் வா. தினம் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் காலேஜுக்கு லேட்டாக தான் போகிறீங்க. அப்போ ஜிம்மின் பீரியட் தான். ஸோ நீங்கள் லேட்டாக வந்ததோ? இல்லை அங்கே எதுக்கு லேட் ஆச்சு? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். உனக்கு என்னால் எக்ஸ்கியூஸ்லாம் தர முடியாது. நீ ஒரு 10 மினிட்ஸ் வெளியிலே வெயிட் பண்ணு. வாட்?
சார் சார் இட்ஸ் அ லாஸ்ட் டைம் ப்ளீஸ் சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் லேட்டாக வர மாட்டேன். ஐ செட் நோ மோர் எக்ஸ்கியூசஸ். வெளியிலே நில்லு, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஆ, என்ன அப்படி பண்ணுறான்? என்ன ஓகே தானே? சரிங்க சார் அப்படின்னு வெளியிலே நிற்கிறீங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் உள்ளே விடுறாரு. சார் முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. வயன் எங்கே அப்படியே பின்னாடி போகிற? ஃப்ரண்ட்டில் உட்காரு. சார் என்னோடய ப்ளேஸ் அது தானே. உன் நினச்ச நேரத்துக்கு நீ காலேஜுக்கு வருவ. நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? நீ முன்னாடியே உட்காரு. நல்லா பின்னாடி போய்ட்டு உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிக்க வேண்டியது. கிளாஸஸை நல்லா மிஸ் பண்ண வேண்டியது. இங்கே உட்காரு. சிட்டியர். அப்போ ஜிம்மன் கிட்ட லைட்டாக போயிட்டு, ஏன் என்கிட்ட இப்படி சண்டை போடுற? நான் என்ன பண்ணேன்? வயன் ஐ செட் சிட்டியர். போ. சரி சரி அப்படின்னு செகண்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்பயுமே நீங்கள் அடங்கலை, பேசிக்கிட்டே இருக்கீங்க, கவனிக்கவே மாட்டீங்க. ஒரு மாதிரி ஜிம்மினியே லைட் அடிச்சிட்ருக்கீங்க. அவருக்கு அது பிடிக்கல. வயன் என் கிளாஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். இப்போ நான் நடத்துனதில் ஏதாவது ஒன்றாவது சொல்லு. வாட் இஸ் சைக்காலஜி? சைக்காலஜி? ஐயோ கவனிக்கவே இல்லையே நான். அதானே கவனிக்கலை. அங்கே பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி கவனிப்பேன்? நான் சொல்கிறது எப்படி உனக்கு புரியும்? இதுக்கு தான் காலேஜுக்கு வர பிடிக்கலன்னா லீவ் போட்டுருங்க தயவு செஞ்சு. எதுக்கு இங்கே வந்து என் உயிரை வாங்கிட்டுருக்கீங்க? என் கிளாஸையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அப்பயுமே நீங்கள் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் நிற்கிறீங்க. இவையே என்கிட்ட இப்படி சண்டை போடுறான்னு. வயன் நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்ருக்க? நான் முறைக்கல சார். இந்த மாதிரி என்கிட்ட பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ முதல்ல என் கிளாஸை விட்டு வெளியில் போ. கெட் அவுட். சார் ஐ செட் கெட் அவுட். போய் தொலைற அப்படின்னு வெளியில் வந்து நிற்கிறீங்க. ஸோ அங்கேருந்து கிளாஸ் அப்படியே கட் அடிச்சிட்டிங்க. நீங்கள் கீழே கிரவுண்டில் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் ஜிமின் வந்து, உன்னை நான் அங்கே தானே நிற்க சொன்னேன், இதுக்கு அங்கே வந்து இங்கே வந்த? எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. போகிற வரவங்களாம் என்னையே பார்க்குறாங்க, அதுதான் இங்கே ஓடி வந்துட்டேன். நீ பண்ணது தப்பு, அதனால தான் உன்னை நான் வெளியில் நிற்க வச்சேன். வெளியில் பனிஷ்மெண்ட்டுன்னு என்ன யாராக இருந்தாலும் பார்க்கத்தான் செய்வாங்க. ஏன் கிட்டே இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்க? காலையிலேருந்து நான் என்ன பண்ணேன்? ஏன் என் மேலே அவ்வளோ கோவம் உனக்கு? சாருன்னு கூப்பிடு. முடியாது. சொல்லுடா ஜிம்மின். சாருன்னு கூப்பிடுன்னு சொன்னேன். முடியாது ஜிம்மின், நீ எனக்கு ரீசன் சொல்லு. நான் என்ன பண்ணேன்? என்கிட்டே இப்படி சண்டை போடுற? ஏன் கோவப்படுற? இதை பாரு, என்னை சாருன்னு கூப்பிட்டா கூப்பிடு, இல்லைன்னா என்கிட்ட பேசாத. முதல்ல நான் அத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ரொஃபஸராக என்னை பாருன்னு. தேவையில்லாதது பண்ணிட்டுருக்காத வைன். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. எனக்கு பிடிக்கலையா உனக்கு? பிடிக்கல அதுதானே உனக்கு இவ்வளோ நாள் நான் ஆன்சர் சொல்லாமல் வச்சுருந்தேன் இல்லை? அதுக்காக தான் நீ என் பின்னாடி இப்படி சுற்றி என்னை டென்ஷன் படுத்திகிட்ருக்க. எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க வைன். உனக்கு அது தெரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ணுறதுனா எவ்வளோ ஒரு சீப்பான விஷயம், எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம். எல்லோரும் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? என் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் போயிடும் வைன். தயவு செஞ்சு என் ப்ரொஃபஷனலில் விளையாடாத. நான் விளையாடுறேன்னா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது தான் பிரச்சனையா? சரி, அப்போ நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா? உன் ஸ்டடீஸே நீ நிறுத்திடலான்னு பிளான் போட்டல. இட்ஸ் ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வேணால் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஓகேவா? அப்போ நான் நார்மலான உங்களோட நெய்பராக தானே இருப்பேன். அப்போ உங்களுக்கு ஓகே தானே? இந்த பார்வா, நீ எப்படி வந்தாலும் எனக்கு உனக்கு ஓகே கிடையாது. எனக்கு இப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் உன் லைஃப்பை நீ பாரு. ஓகே? சரி, ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஜிம்மின் சார், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக அவரே பார்த்துட்ருக்கீங்க. பிடிக்கலன்னா போ, நான் ஒன்றும் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன். ரொம்ப தான் பண்ணுறேன். நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? யார் சொன்னா ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ண மாட்டாங்கன்னு? எல்லோரும் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏதோ இவன் தான் புதுசாக பார்க்குற மாதிரி பேசுவான். பெரிய இவன் தான் இவன். நீ வந்து என்கிட்ட கேட்டாலும் நான் பேச மாட்டேன் இதுக்கப்புறம் கூட. போடா. ஸோ அப்படியே ஒரு 2 days போல் நீங்கள் காலேஜ் கூட போகல.
ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு ஜிம்மன் கண்ணிலே படாத மாதிரி வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்படியே ஒன் டே நைட் போல் நீங்கள் ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஆப்போசிட்லேருந்து ஜிம்மின் பார்த்துட்டாரு. வயன் ஐயோ ரோட் க்ராஸ் பண்ண தெரில போல் நின்றுட்டுருக்காளே அப்படின்னு ஜிம்மின் உங்களை பார்த்துட்டாரு. உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ நீங்களுமே சிரிக்கிறீங்க பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு ரோட் க்ராஸ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வரும்போது ஜிம்மின் பேக் சைட்லேருந்து ஒரு பர்சன் முன்னாடி வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு ஜிம்மினுக்கு முன்னாடி. ஹே வயன் ரோட் க்ராஸ் பண்ண தெரில தானே உனக்கு? அதான் நான் வந்துட்டேன். ஹே சும்மா இருடா, நீ வேறு எல்லாருக்கையும் கேட்குற மாதிரி பேசுகிற. சரி அதான் நான் வந்துட்டேன்ல, வா ஒன்றா போகலாம் அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறான். இங்கே ஜிம்மின் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ரோட் க்ராஸ் பண்ணி முடிச்சதோ ஜேகே அங்கே காஃபி மட்டும் குடிக்கலாமா, நல்லா இருக்கும்டா. ஓ காஃபி வேணுமா இப்போ உனக்கு? சரி வா போகலாம். ஸோ 2 பேரும் காஃபி குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே வரீங்க. ஸோ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டும் வந்துடுச்சு. அப்போது வயன் அப்போ நான் கிளம்புறேன். ஹே வந்துட்டு போகலாம்ல மேலே வரைக்கும்? இல்லை வயன் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்டுட்டே போகிறேன். இதே தான் ஒரு வாட்டி சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரேன் வயன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி இட்ஸ் ஓகே நீங்கள் கிளம்பு பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜேகேயும் வந்துடுறாரு. அப்போது ஜிம்மினுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஓய் ஓ சார் நீங்களா? என்ன காலேஜ் பக்கம் பார்க்குறதே இல்லை, என்ன லீவா? இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் நிறைய இருந்ததா, அதனால் என்னால் காலேஜ் அட்டென்ட் பண்ண முடியல. ஓகே நோட்ஸ்லாம் அனுப்ப சொல்லியிருக்கேன், வந்துதா? யா ரெமியா அமிச்சா சார். ஓகே சரிங்க சார் அப்போது நான் கிளம்புறேன். ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி போனதோ ஜிம்மின் வயன் யா அது யார் அதான் கூட வந்தானே. நீங்கள் அவனை பார்த்தீங்களா? பார்த்ததால தான் கேட்குறேன், யார் அவன்? அவனா பாட்டா பாடிட்டா? பாட்டா? ஆமாம் சார், அவனுக்கு இப்படி தான் இன்ட்ரோ கொடுக்கணும். இன்ட்ரோவா? அவ்வளோ பெரிய ஆளா? என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவன் மூட் சொல்லும் ஸ்டாரவன், அவன் தான் என்னவன். எது ஸ்டாரா? ஒன்னவனா? என்னவன்? உங்ககிட்ட நான் அதெல்லாம் கேட்கல. அவன் யார் அதை மட்டும் சொல்லு. அவனோட கசினா? அவனுக்கு தான் இவ்வளோ சீன் போடுறியா நீ? அவன் யாருன்னு தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய ஆள். அப்படியா? எனக்கு அவன் யாருன்னு தெரியாதே. தெரியலன்னா போங்க சார். சரி நான் போகிறேன் அப்படின்னு போகும்பொழுது வயன் நாளைக்கு காலேஜ் வருவியா? இல்லை சார், நாளைக்கு ஜேகே கூட அவுட்டிங் போகிறேன், அதனால். அவன் பேர் ஜேகேவா? ஆனால் நாளைக்கு நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் தரப்போகிறேன். நீ ஆப்சண்ட் ஆனால் எப்படி? இட்ஸ் ஓகே, ரெமி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவா. அதெல்லாம் நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் லீக் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கிளாஸ்க்கு யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்படியா? அப்போனா எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வேணாம் சார். நானே இப்படி டிஸ்கண்டினியூ தான் பண்ண போகிறேன். எது டிஸ்கண்டினியூவா? அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணாது. அலோவ் பண்ண மாட்டாங்களா? இட்ஸ் ஓகே சார், நான் படித்து எழுதிக்கிறேன். எனக்கு கதை அடிக்கிறதுலாம் இஷ்டம். நான் எப்படி வேணாலும் கை வந்த கதை தான் எழுதிடுவேன். சரி ஓகே. ஆனால் கதைலாம் அடித்தா நான் மார்க் போட மாட்டேன். இட்ஸ் ஓகே சார், நான் நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்து எழுதிக்கிறேன். எப்படி பேசினாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன். சரிங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது டக்குன்னு நின்றுட்டு சார். என்ன? அது உங்களுக்கு ஒன்றும் என் மேலே ஜெல்லஸ் இல்லைல்ல? சாரி என் மேலே இல்லை, ஜேகே மேலே. ஏன் நான் அவன் மேலே ஜெல்லஸாக இருக்கணும்? இல்லை, ஒரு வேளை உங்களுக்கு என் மேலே அது வந்துடுச்சோ? நான்சென்ஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ உனக்கு தான் அந்த ஜேகே மேலே அது வந்துருச்சோன்னு தோணுது. அது என்னமோ கரெக்டு தான் சார். காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கு, ஒன்றில் ஏதோ இருக்கு, சொல்லின் மேல் இஷ்டமா அப்படின்னு பாடிக்கிட்டே ஜிம்மினோட சின்ன லைட்டாக தட்டுறீங்க. என்ன பண்ணுற நீ?
ஒன்றும் இல்லை, இந்த பாட்டு நாளைக்கு ஜேகே முன்னாடி பாட போகிறேன். ஸோ அதான் உங்ககிட்ட ரிஹர்சல் பண்ணிக்கிட்டேன். வாட்? சுத்தமாக நல்லா இல்லை, பாடாத, ட்ரையும் பண்ணாத. ஓ மை காட், நல்லா இல்லையா? சரிங்க சார், அப்போ நான் வேற ஒரு சாங்கை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உள்ளே வந்துடுறீங்க நீங்கள். இங்கே ஜிம்மின், அது எப்படி பொண்ணுங்களால் மட்டும் ஈஸியாக மாற முடியுது? நான் வேணான்னு சொன்னதும் அவன் பின்னாடி போகிறேன். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் ஜிம்மின் உங்கள் ஃப்ளாட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி வீட்டை விட்டு எங்கே வெளியில் போயிட்டீங்க. இவ்வளோ காலையில் எங்கே போனா இவ? இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்க கூட மாட்டாளே. உடனே ஜிம்மின் ட்ரிம்க்கு கால் பண்ணுறாரு, அவளுமே அட்டன் பண்ணலை. அப்போது டே அண்ணா என்ன பண்ணுறீங்க? இல்லை, இந்த வயன் எங்கே போனான்னு உனக்கு? வயனா? உனக்கு எதுக்கு வயனை பற்றி? என்னடா அண்ணா, என்ன நடக்குது? ஷட்டப், உங்கள்கிட்ட என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். வயன் எங்கே போனான்னு தெரியுமா? அவளை பற்றி என்கிட்ட கேட்டா நான் அவள் வீட்டிலே இருக்கேன், அவள் எங்கே போகிறா வரேன்னு பார்க்குறது தான் எனக்கு வேலையா? உங்ககிட்ட கேட்டேன் பாரு. சரிண்ணா, வைதவே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஜிமின் அங்கேருந்து போயிட்டாரு. டே அண்ணா, ஒரு நிமிஷம் நில்றா, நான் சொல்ல வர்றது கேளு. போடா, உனக்கு போயிட்டு சிப்ப அப்படின்னு டேவும் விட்டுடுறாரு. எங்கே ஜிமின் காலேஜ்க்கும் வந்துட்டாரு. பார்த்தா நீங்கள் காலேஜ்லையும் இல்லையா? ஸோ காலேஜ் வந்ததும் கிளாஸ்க்கு தான் வராரு, பட் நீங்கள் கிளாஸில் இல்லைல்ல. ஸோ ரெமி மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அங்கே நீங்கள் மட்டும் காணும். டேயாவும் இருக்காருங்க. இங்கே ஜிமின் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லெசன்ஸ்லாம் தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே கிளாஸ் லீடர் போகணும் இல்லையா? சார், ஆக்சுவலாக நீங்கள் இது தப்பாக சொல்லிட்டீங்க. இது எங்கள் சப்ஜெக்டே இல்லை சார். நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓ ஓ ஐம் சாரி. நான் ஏதோ இட்ஸ் ஓகே சார், வி டோன்ட் மைண்ட் சார். இது கூட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அப்போ ரிம்மி கிட்ட கேட்குறா, டி சக்கரை என்னாச்சுடா அவருக்கு? ஷியோர் மாதிரி இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன விஷயம்? அதுவா, ஆமாம், உன் ஃப்ரெண்டு வயலில் எங்கே போயிட்டா? ஆஃபீஸ் போயிருக்காளா இல்லை ஊர் பொறுக்கு போயிருக்காளா? எனக்கு தெரிஞ்ச ஊர் பொறுக்கு தான். என்னாச்சு? இல்லை, காலைல அவளை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தான் என்கிட்ட. அவளை தான் தேடிட்டுருக்கான் போல். ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாளா? என்கிட்ட சொல்லலை, ஆனால் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னால். நான் ரீசன் கேட்கல, அவளும் சொல்லலை. இது என்ன, நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரீசன் கேட்க மாட்டியா நீ? கேட்கணும்னு தோணலை. சரி, இப்போ கால் பண்ணி கேளு எங்கே இருக்கான்னு. சரியா? கேட்டுட்டு எனக்கு சொல்லு. ஏன், எதுக்கு? நீ சொல்லுடி, ஜல்லும்ல, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி கேட்குறேன். நான் கேட்டால் எனக்காக என்ன பண்ணுவேன்? நீ என்ன சொன்னாலும் பண்ணுவேன், சரியா? நீ கேட்டு மட்டும் சொல்லு, நம்ம மாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. நான் அவகிட்ட கால் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். தென் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. அவங்க அப்படியே ஜிமின் கிட்டே ஓடி வராரு. டே அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கிட்ட பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் ஒரு பிளேஸ்க்கு போய் ஆகணும், நீ தள்ளு. டே அண்ணா, ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கேளுடா. அப்படிங்க தள்ளுறான், முதல்ல நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. இவன் நான் இப்படி ஓடுறான் அப்படின்னு இவரும் பின்னாடியே ஓடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஓடுறத பார்த்துட்டு பின்னாடி ரெமியும் ஓடுறா. சக்கரை நில்லு, நானும் வரேன் அப்படின்னு இவளுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. இங்கே ஜிம்மின் ஒரு சைல்ட் ஏஜ் ஹோம் இருக்கும்ல, அது உள்ளே போகிறாரு. அங்கே இருக்க குட்டி குழந்தைங்களாம் ஓடி வந்து ஜிம்மின் கிட்ட ஃப்ளவர்ஸ் தராங்க. அவர் அப்படியே கையோடு கூட்டிகிட்டு வந்து ஒரு பிளேஸ்க்கு வராங்க. ஒரு குரூப்பாக குழந்தைங்க நின்றுட்டுருக்காங்க, பொக்கே கையில் வச்சுக்கிட்டு. இந்த குழந்தைங்களாம் ஜிம்மினை கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வரும்பொழுது, டேய் எங்கடா நான் கூட்டிகிட்டு போகிறீங்க? ஸோ இந்த குரூப்பாக நின்றுட்டுருக்க பசங்க கிட்ட வந்ததும் நடுவில் வந்து நீங்கள் ஹாப்பி பர்த்டே ஜிம்மின் சார் அப்படின்னு நடுவில் இருந்து அப்படி பட்டன் ஏஞ்சிக்கிறீங்க. ஜிம்மினுக்கு பார்த்ததும் ஒரே ஷாக். வயன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஸோ உடனே அந்த குழந்தைங்களாம் கோரஸோட ஹாப்பி பர்த்டே ஜிம்மின் சார், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு இதெல்லாம் பார்த்ததும் கண்ணில் இருந்து டியர்ஸாக வருது. அவரோட மவுத்தை அப்படியே கப் பண்ணிவிட்டு டியர்ஸோடு நின்றுட்டுருக்காரு. உங்களே பார்த்துட்டே ஒரு ஓரத்துலேருந்து ஜேகே வந்து, என்னாச்சு பாஸ், பயந்துட்டிங்களா? நான் அனுப்பின ஃபோட்டோ பார்த்ததும் அல்ல விட்டுருக்குமே உங்களுக்கு. ஒன்றே நீங்கள், அது எல்லாமே என்னோடய பிளான் தான். எப்படி இருந்துச்சு ஜிம்மின் சார், சொல்லுங்கள்.
அப்போ ஜிமின் அப்படி சிரிச்சுட்டே இவங்களே பார்க்குறாரு. சரி, குட்டியாக ஃப்ளாஷ்பேக். ஜிமின் கிளாஸில் இருக்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியாதல்ல. ஸோ நீங்கள் ஜேகே கூட போயிருக்கீங்கன்னு தெரியும், பட் எங்கே போனீங்கன்னு தெரியாது. சடனாக ஜிமின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததோ அதில் ஒரு ஃபோட்டோ. நீங்களும் ஜேகேவோ ஒன்றா நின்று செல்ஃபி எடுத்திருக்கீங்க. ஸோ பின்னாடி அந்த சைல்டேஜ் ஹோம் அதோட போர்டு அப்படியே தெரியுது. ஸோ இதை பார்த்ததும் தான் ஜிமின் அங்கேருந்து ஓடி வந்திருப்பார். இது வேணும்னே தான் நீங்களும் ஜேகேவும் அமைச்சிருப்பீங்க பிளான் போட்டு. அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் அந்த லொக்கேஷன் கரெக்டாக தெரியணும்னு தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் ஜிமின்க்கு சென்ட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. ஏய் கேடி, என்ன விளையாட்டா உனக்கு? பின்னாடி டே வந்துட்டு, டே அண்ணா, காலையில் நான் உனக்கு விஷ் பண்ணலான்னு கை கொடுத்தேன்டா, நீ என்ன ஒரு ஆளாக கூட மாற்றிக்கல, நீ பாட்டுக்கு போயிட்டல்ல. ஓ சாரிடா தம்பி, நீ அதுக்கு தான் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தியா? நான் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். நீ வாயின் நினப்புலலாம் இருந்த. சரிடா தம்பி, நீ வா வா வா, அண்ணாக்கு கை கொடு, வா விஷ் பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ, ஒரு வாட்டி தான் தருவேன், அதெல்லாம் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு, நீ போடா அப்படின்னு ஜிம்மினும் டேயும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சடனாக ஜிம்மன் திரும்பி பார்த்ததும், ஹே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஜிம்மின், என்ன எதுக்கு இந்த பொசிஷனில் உட்காந்துட்ருக்க? ஜிம்மின் சார் அப்படின்னு ஒரு ரிங் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. வில் யூ மேரி மீ? உனக்காக பாட்டெல்லாம் கூட நான் பாடுவேன். அன்றைக்கி பாடி காமிச்சேனே ஜெக்கிக்காகன்னு, வேணும்னா அந்த பாட்டை உனக்கு டெடிகேட் பண்ணவா? ஐயோ தேவையில்லம்மா, ஆளை விட்றா சாமி அப்படின்னு ஓடுறாரு. நீங்கள் அப்படி பின்னாடி, ஜிம்மின் என்ன ஆச்சு, ஜிம்மின் நில்லுங்க அப்படின்னு பின்னாடியே ஓடுறீங்க. ஒரு இடத்துல அப்படியே நீங்கள் நின்றுட்டீங்க, உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ ஜிம்மின் அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சு? ஏன் நின்றுட்ட? போடா, இது டாவா? இவ்வளோ நேரம் வரைக்கும் சார் சார்னு கூப்பிட்டுட்டு இப்போ நாடி டான்னு கூப்பிட்ற அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட க்ளோஸராக வராரு. அப்போ நீங்கள் எவ்வளோ ஆசையாக உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ப்ரப்போசல் பண்ணால் நீ என்னை மதிக்கவே மாட்ற. என்னதான் பிரச்சனை உனக்கு? என்னதான் வேணும் உனக்கு? அப்போ ஜிம்மின் உங்ககிட்ட க்ளோஸராக வந்து, சாரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நீ எனக்கு டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், டைரெக்டாக சிக்னலும் கொடுத்தேன். ஆனால் என்னால் அந்த மாதிரி டைரெக்டாக எதுவுமே பண்ண முடியல. நான் எல்லாமே இன்டைரக்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்டைரக்டாக என்னோடய சயின்ஸ்லாம் உனக்கு காட்டியிருக்கேன். நீ என்ன சயின்ஸ் காட்டின? எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தோணலையே. இல்லை, அந்த இன்டைரக்ட் உனக்கு புரியல போல். என்ன புரியல? நீ ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலையே. ஏய் நான் பண்ணேன்டி. அதான் நீ உன் ஃப்ரெண்டு ஜேகே கூட போனே, அது என்னவோ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அது எனக்கு பிடிக்கல. நீ என் கூட பேசும்போது நல்லாயிருக்கு, அதே நீ மற்ற பசங்க கூட பேசினா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்ல தெரில. ஆஹா, பையனுக்கு லவ் வந்துருச்சோ? இருக்கலாம். அது என்ன இருக்கலாம்? இருக்குன்னு சொல்லு. சரி இருக்குது அப்படின்னு அவர் கையில் ரிங் இருக்கோ அதை அப்படியே எடுத்து உங்கள் ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணி, வயன் நீ சொல்கிறதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் மறந்துடு, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ரிங் உங்களுக்கு ஸ்லோவாக போட்டு விடுறாரு. வில் யூ மேரி மீ? சரியா போச்சு. ரிங்கு கையில் போட்டு விட்டுட்டு வில் யூ மேரி மீன்னு கேட்குற, என்னடா இது புது ஸ்ட்ராட்டஜியா? என்னடி? அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஜிம்மினோட கையை உதறி விட்டுட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. என்ன பின்னாடி போகிற? கிஸ் கொடு, பாதி மேரேஜ் முடிஞ்சிருச்சு. தராங்க வா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு இன்னொரு ஸ்டெப் பேக் போகிறீங்க. என்ன பின்னாடி போயிட்டே இருக்க வயன்? இல்லடி, இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி மூவ் பண்ணிட்டே, இங்கே பாரு, நீ தானே சொன்ன நீ ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் மறந்துடு, இப்போ நான் பண்ணுறேன்னு. அப்போது நான் மறந்துடுறேன். நீ மறந்துடுறீன்னா புரியல. அதான் நான் உன்னை துரத்தி பின்னாடியே வந்தனே, அதெல்லாம் நான் மறந்துடுறேன். இப்போது நான் என்னெல்லாம் பண்ணணும் அதில் நீ எனக்கு பண்ணு, அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சைல்டிஷ்ஷாக இருக்குடி, நான் அதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்.
சைல்டிஷாக தான் இருக்கும். பரவாயில்ல, விளையாடலாம். சரியா? நான் பண்ணதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. விளையாடாத வைன். நான் சீரியஸாக தான்ப்பா சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இப்படி சொன்னதோ ஜிமின் அப்படியே அவரோட ஹெட்டில் கை வச்சுட்டு கீழே பார்த்துட்ருக்காரு. என்ன கோழி கொஞ்சம் ஃபேஸு தொங்கிடுச்சு. சரி, இப்போ நான் ஓடுவேன்னா என்னை நீ வந்து பிடிச்சின்னா நான் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னை பிடிக்கலன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓடுறீங்க. இங்கே ஜிமின் நீங்கள் சொன்ன அடுத்த செகண்டே உங்கள் பின்னாடி அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து பட்டன் உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் போங்காட்டும். நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. நான் இப்போ தான் ஓட ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ளே வந்து என்னை பிடிச்சிட்டேன். அதெல்லாம் இல்லைப்பா, நீ சொன்ன, நான் பிடிச்சிட்டேன். ஐ லவ் யூ. நீ என்ன லவ் பண்ணுறேன், சரியா? ஐயோட என்னது இது? இந்த லவ்லாம் எனக்கு வேணாப்பா. நீ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இதெல்லாம் செல்லாது. எனக்கு கீழே இருக்க நான் ஓடுற அகைன் என்னை வந்து பிடி. எத்தனை வாட்டி ஓடினாலும் நான் உன்னை பிடிச்சிருவேன். அதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு உங்கள் லிப் அப்படியே பச்சுன்னு வாயடிக்கணும்னா இதுதான். எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு. பாரா, எனக்கு வெக்கோலாம் பட தெரியுமா? தெரியும். சரி வா போகலாம். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? எப்போயா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இப்போ கூட ஓகே தான். அடிப்பாவி அப்படின்னு உங்களை தூக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாரு. சித்த தூரமாக டேவும் ரெமியும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரெமி டேயை பார்த்துட்டு, சக்கரை எனக்கு எப்போ இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்? என் செல்லத்துக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுமா? ஆமாம், இப்போ பண்ணுவேன். அடுத்த எபிசோடில் பண்ணுறேன், சரியா? அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஹாப்பி எண்டிங் தான். ஐ ஹோப் யூ லைக் இட், ரைட்? இதோட நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் ஒரு எஃப்எஃப்ல பார்க்கலாமா? அது வரைக்கும் டாட்டா.